போற? இட்லிக்கு சட்னி பண்ண போறேன் அத்தை. அதுக்கு ஏன் இவ்வளவு தேங்காய்? கொஞ்சம் கம்மி பண்ணிரு. சட்னி தேங்காய் சட்னி மாதிரி இருக்காது அத்தை, தண்ணியா வந்துரும். கொஞ்சோண்டு பொட்டு கடையில தூக்கி போட்டோம்னா கெட்டியாயிரும். எம்மாடியோ, என்னத்துக்கு இவ்வளோ? கொஞ்சம் கம்மி பண்ணிரு. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பாரு. எத்தனை மிளகா போட போற? 6 மிளகா அத்தை. சும்மா பேருக்கு 3 மிளகாய போடு பாதம். அது என்னது கையில? இஞ்சி அத்தை. சட்னிக்கு இஞ்சிலாம் கூட போடுவாங்களாக்கும். இஞ்சி போட்டதா மனமா இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க. அதான பார்த்தேன். உன் அம்மைக்கு என்ன தெரியும்? இப்படி வாரி வாரி அரைச்சாலாங்கும். சம்பாதிச்சு போடுறதுக்கு ஆம்பளை இருக்கிற வீட்டிலே பார்த்து பார்த்து சமைச்சு அளந்து அளந்து திங்க வேண்டியிருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு ஆம்பளையே இல்லாத வீட்டில் உங்க அம்மா வாரி அரைச்சாலாங்கும். என் மூஞ்சி ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க? வேலைய பார். எதை எடுத்தாலும் கை நிறைய நிறையலாம் அள்ளுறா. உன் அம்மா காரிய மாதிரியே தான் உனக்கு கை ஓட்ட கையா தான் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் கை நிறைய நிறைய அள்ளி போட்டான்னு வச்சுக்கைய, உங்க மாமா தேய்ச்சிப்டுக்கு மட்டும் போனா பத்தாது. சமையல் சாமான் வாங்கி போடுறதுக்குன்னு தனியா ராத்திரி சிப்ட் வேற போகணும். போன மாசம் வாங்கி போட்ட மளிகை சாமான் அப்படியே வச்சிருந்தேன். நீ வந்த 2 நாள்ல சோழிய முடிச்சு விட்ட. இப்படி தேவைப்படும் போதெல்லாம் மளிகை சாமான் வாங்கி போடுறதுக்கு இங்க என்ன நாங்க பனங்காய்ச்சி மரமா வச்சிருக்கோம்? கை நிதானம் இல்லாம எப்படித்தான் உன் அம்மாக்காரி உன்னைய வளர்த்து விட்டாலும். இதுல வேற உங்க மாமா எப்ப பார்த்தாலும் என் தொங்காச்சி மாதிரி உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியுதான்னு என்கிட்ட பெருமை பித்திக்கிட்டே இருப்பாரு. என்னமோ நாங்களாம் 8 மாசத்துல பிள்ளைய பெத்து போட்ட மாதிரியும் உன் அம்மாக்காரி மட்டும்தான் விசேஷமா 15 மாசம் வயிற்றுக்குள்ள பிள்ளைய வச்சு பெத்த மாதிரி. ஏன் தண்ணியா சட்னிய வச்சு தின்னா உன் தொண்டைக்குள்ள இறங்காதோ? சொல்றத செய்யினா கேள்விய கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. எங்க போற? உட்கார். உங்க அம்மா எப்பவுமே இப்படிதான். அது அவளோட பிறவி குணம்டா, மாத்தவே முடியாது. உட்கார். சும்மா இருங்கப்பா. என்ன பேச்சு பேசுறாங்க? ஒத்தாசிக்கு வந்த பொண்ணாச்சுன்னு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லாம இதுவே நம்ம பவித்ரா யாராச்சும் பேசினா நம்ம சும்மாவா இருப்போம்? ஆகாஷ், ஏமா அவதான் சமைக்கிறாள, சமைக்கிட்டோன்னு விட்டுட்டு பேசாம இருப்பியா? சும்மா இங்க உட்காந்து நச்சு நச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்க? ஏண்டி அம்மா, நானும் உன கம்பாச்சு அடிச்சுப்புட்டு இப்படி அழுது சீனு போட்டு காமிச்சிட்டு இருக்க? கம்பாலே அடிச்ச, சவுக்கல அடிச்ச, அழுகாம என்ன செய்வா அவ? உனக்கு ஏதாவது புத்தி இருக்காமா? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு சித்து போய் கிடையாதுன்னு பாவமா அவ. நல்ல சமையல் செய்யணும்னு நினைக்கிறா, அதுல நம்ம தப்பு இருக்கு. ஏமா நல்ல சமையல் செய்யணும்னா கொஞ்சம் பழசருக்கு காலியா தான் செய்யும். அதுக்காக போய் ஏமா இப்படி அலற? அவ பழசருக்கு சாமான எடுத்து குப்பையில போட்டா, சமைக்க தானே போட்டா. நீ தானே சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுற. உன் வாழ்க்கையில இந்த மாதிரி எப்படியே சமைச்சிருப்பியா, சாப்பிட்டிருப்பியா? நீயும் செய்ய மாட்ட, அவளையும் செய்ய விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? வாயை மூடிட்டு பேசாம கம்முன்னு இரு. அவ சமைச்சிட்டு உன்னை கூப்பிடுவா, வந்து சாப்பிட்டுட்டு அதோட நிறுத்திக்கோ. இனிமே இந்த மாதிரி எங்க கிட்ட நோய் நோய்னு இருக்கிற மாதிரி அவகிட்ட நோய் நோய்னு இருக்காத, புரியுதா? கிளம்பு. நல்லா புரியுது சாமி. நான் ஆளான நாள்ல இருந்து எத்தனை நாளைக்கு சமையல் கொட்டுக்குள்ள வேகாத வேக்காட்டுல வெந்துகிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு ஈ காக்கா கூட வந்து எட்டி பார்க்கல. இன்னைக்கு ஒரு செவத்த தாளுக்காரி லேசா கண்ணை கசக்கிட்டாலாம், அதுக்கு அப்படியே பஞ்சா பறந்து வந்துட்டியலோ. ஏண்டா இவ்வளவு நாளும் நான் சமைச்சு தானே தின்ன? என்னைக்காது எம்மா உன் சாப்பாடு சூப்பர் அப்படின்னு சொல்லிருப்பியாடா? நீ முதல்ல நல்லா சம, அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கா இல்லன்னு அப்புறமா சொல்லிக்கலாம். நீ முதல்ல இருந்து போ. போமா சென்பா, நீ வேலைய பாரு. சாரி. சம்பாவா, உன் வேலைய பாரு. சாரி வச்சுக்கிறேன்டி. எம்மா எப்பாடி, எம்மா எப்பா. மெயினே சும்மா இருக்குது, சைடு என்ன பேச்சு பேசுது. யாங்க இவ நல்லதுக்குன்னு ஒரு 4 வார்த்தை சொன்னோம்னா உன் பையன் என்கிட்ட என்னன்னு சண்டைக்கு வரான்னு தெரியுமா?
உம்ம பையன் சரியில்லை பாத்துக்கங்க. ஏய், ஏய், ஷ், ஷ். செந்தில் குரல் கேக்குது, அவன் வர்றான்னு நினைக்கிறேன். உன் பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்க. தின்னி பயவுள்ள வந்துட்டானா நம்ம சாப்பிடுறதுக்கே பலசரக்கு சாமான் செலவாயிருமே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் வேற தினமும் வந்துடுறான் கடங்கார பையன். இங்க என்ன விருந்தா வச்சிருக்கோம்? அவன் என்ன வயிறா வச்சிருக்கான்? கிட்டாங்கிலா வச்சிருக்கான்? பாடுறதெல்லாம் எங்கத்தான் பாவுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா இவன் யானையா பிறக்க வேண்டியது, தப்பி தவறி மனுஷனா பிறந்துட்டான். ஏண்டி ஏண்டி எல்லாரையுமே கரிச்சு கூட்டிக்கிட்டு இருக்க? நான் இன்னைக்கு கண்டிஷனா சொல்லிவிடுவேங்க. இத பார், அவன் பசியோட வர்றான். முதல்ல அவன் சாப்பிட்டோம். சாப்பிடுற நேரத்துல ஏதோ சொல்லி தொலைக்காத. ஆமா, வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் உள்ளவன். சொன்ன உடனே புசுக்குன்னு கோவத்துல வெளியில போயிருவான் பாருங்க. திட்டுறத காதலையும் போட்டுக்கிட்டு கொட்டுறத வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு தான் போவான். நீர் அவனுக்கு போய் சாப்பாட்டு பண்றீர. ஏய், எப்படி விட முடியும்? என்னதான் இருந்தாலும் அவன் என் சொந்தக்காரன். சொந்தத்தை விட்டுற முடியுமா? நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாலு சொந்த பந்தம் வந்து நிக்க வேணாம்? ஆமா, உங்க சொந்தக்காரங்களா அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டாலும். சித்தி டேய் செந்திலே, வட 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 வட. என்னடா விசேஷம்? சும்மா இந்த பக்கம் வந்தேன். எப்படியோ எனக்கு சேர்த்து சமைச்சு வச்சிருப்பீங்க, அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். நீயும் இவ சொல்ற மாதிரி தான்டா நடந்துக்கிற. சித்தி அப்படி என்னதான் சொல்லிட்ட? உன்னைய பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ சொல்லிருப்ப, எனக்கு தெரியுமே. செந்திலே, வா வா வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வட 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 வாடா. வரேன். அவன் என்னடானா அவளை லைட்டா திட்டுறதுக்குள்ள புசுக்குன்னு அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வரான். இவர் என்னடானா இவனை பேசுறதுக்குள்ள கூட்டிக்கிட்டு ஓடி போறாரு. எனக்கு எதிர கோஷ்டி கூட்டணியா வைக்கிறியே, கூட்டணிய உடைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. அண்ணா, ஒரு 8 இட்லி பார்சல் பண்ணுங்க. தமிழா? ஆமாண்ணே. நமக்கு மதுரை. தம்பிக்கு எந்த ஊரு? நான் அது 20 ரூபா கொடுங்க. என்ன ஊரு பேர் கேட்டா இப்படி யோசிக்கிறீங்க? இல்லைங்க, அண்ணா கொஞ்சம் நீல் తీసుకుంటా. எடுத்துக்கண்ணே, கொஞ்சம் அவசரம். இதோ கட்டி தரேன். இட்லி கேட்டாரு, கட்டி வச்சு ஆளை காணோம். இவங்களை நம்பி எதுவுமே செய்ய முடியல. என்ன மாஸ்டர் தமிழா? ஆமாங்க, நமக்கு மதுரை. உங்களுக்கு எந்த ஊரு? நமக்கு தஞ்சாவூர். ஆமா, என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? ஒருத்தன் 8 இட்லி பார்சல் கேட்டான், கட்டி வச்சு அதுக்குள்ள ஆளு காணா போயிட்டான். இவனை நம்பி என்ன செய்யறது? சரி விடுங்க, வியாபாரம் முன்ன பின்ன அப்படிதான் இருக்க செய்யும். அதுவும் நீங்க ஊரு விட்டு ஊர் வந்து இங்க வியாபாரம் செஞ்சு பொழைக்க வந்திருக்கீங்க. அதுவும் தெலுங்குக்கார ஊர்ல உள்ளூர்காரனை பாய்ச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டான்னு வைங்க, பிரச்சனை ஆயிடும். இல்ல இல்ல, அவன் எந்த ஊர் இல்லப்பா. அவனும் நம்மள மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் தான். தமிழா? ஊருக்கு புதுசு மாதிரி தெரிஞ்சது. ஊரை கேட்டா சொல்ல மாட்டாங்கறான். சரி சரி, நமக்கு டபுள் ஆம்லெட் போட்டு ஒரு தோசை போட்டு எடுத்து வச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு ஆம்லெட் போடுறேன். உட்காருங்க 5 நிமிஷம். போடுங்க போடுங்க. நீங்களா? என்னப்பா பேய் கண்ண மாதிரி பதற? பேய் தானே பார்த்துட்டு வரேன். என்ன ஆச்சு? இல்ல, கேஸ் தீர்ந்து போச்சு, சமைக்கல, நாங்க 2 பேரும் சாப்பிடல, கொலை பட்னி. சரி, டிஃபன் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி வந்தேன். வந்த இடத்துல ஆர்த்தியோட அப்பாவோட ஆட்கள் ஒருத்தனை அங்க வச்சு பார்த்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியும் அவன் கண்ணில் படாம வந்துட்டேன். என்னண்ணே, காலைல இருந்து உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க எடுக்கவே இல்லை. இல்லப்பா, நைட்டு கொஞ்சம் சரக்கு போவரா போச்சு. நல்லா தூங்கிட்டா. இப்பதான் முழிச்ச. அதான் உங்களை பார்த்து நான் வந்துட்டு இருந்தேன். நீ என்னன்னா இங்க நிக்கிற? சரி, அவங்க ஒண்ணு பாக்கல. சரி, நீ வீட்டுக்கு போ, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை காசு நான் பாத்துக்கிறேன், நீ போப்பா போ. ஆம்லெட் கொஞ்சம் சீக்கிரம் பண்ண, லேட் ஆகுது. 8 இட்லி பார்சல் கட்டுங்கண்ணா. சரி, ஒரு தோசையா? அப்படி உட்காருங்க. என்ன இன்னைக்கு நம்ம கடையில எல்லாரும் வந்து 8 இட்லி பார்சல் கேட்டுட்டு இருக்காங்க, கட்டி வச்சு ஆளை காணோம். முதல்ல ஒருத்தன் வந்து 8 இட்லி பார்சல் கேட்டான், கட்டி வச்சு ஆளை காணோம். வேற என்ன? அவ்வளவுதானே? அப்படியா? அவனுக்கு கட்டி வச்சது ரெடியா இருக்கு, கொஞ்சம் இருக்க எடுத்து தரேன். எவ்வளோண்ணா? 8 இட்லி 32 ரூபா.
என்னடி சட்னி வச்சிருக்க? உப்பு இல்லாம உரப்பு இல்லாம ஒன்ன மாதிரியே இருக்கு. சட்னி நீ சொன்ன பக்கம் தான். சமைக்கிறவங்க சமைச்சிருந்தா அவங்க பாட்டு அருமையா சமைச்சிருப்பாங்க. நீ உள்ள போய் நுழைஞ்சனா இப்படிதான் ஆகும். எரிச்சல கலப்பாம சும்மா சாப்பிடுறா. ஒன்னும் தப்பு இல்ல. செம்பு வழக்கமா செய்யற மாதிரி இல்லனாலும் அவ கைப்பட்டாலே ஒரு மனம் இருக்கதானே செய்யுது. என்னமோ இவ அவன் பொண்டாட்டி மாதிரியும் இவ சமைச்சு போட்டு இவன் தின்ன மாதிரி. ஏய் ஏன்டி இப்படி இறக்க மடக்கெல்லாம் பேசுற? தப்பாயிடும்டி. என்ன செம்பு பாத்துட்டே நிக்கிற? இன்னும் 2 இட்லி எடுத்து வெய்யி. அப்புறம் நீ குடுமா இங்க, நான் வைக்கிறேன். அவன் வாயை அடைக்கிறேன். இந்தா சட்னி தின்னு வைக்கிறேன்டா. இந்தா குடிமா. இந்தா இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா அத்தை? கொட்டி. வேண்டாம், நாங்கெல்லாம் வயிறு தான் வச்சிருக்கோம். எங்களுக்கெல்லாம் சீக்கிரமாவே நிரம்பிரும். அம்மாவுக்கு சட்னி பிடிக்கல, அதான் நீ வைக்கிற ஸ்டைல்ல வச்சிருந்தேன்னு வச்சுக்கவே இன்னும் 2 இட்லி சேர்த்து வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. செம்பு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு டம்ளர் பால் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நான் வந்து குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஏண்டா, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோமே, என்ன கேட்கணும் ஏது கேட்கணும்னு தெரியாதா உனக்கு? அவிச்சு வச்ச இட்லில பாதிய காலி பண்ணிவிட்டு இதுல பால் வேற கேக்குதா உனக்கு? என்ன சித்தி, இது யார் வீடு? என் சித்தப்பா வீடு. அதான் உரிமையோட கேக்குறேன். இதுல என்ன வைக்க வேண்டியிருக்கு? சாப்பிடுற விஷயத்துல நான் வைக்கவே படுறதில்ல. ஆமா, வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருந்தாதானே பாப்ப. அதெல்லாம் வேலை வெட்டி பாக்குறவங்களுக்கு தானே இருக்கும். உனக்கு தான் அதெல்லாம் இல்லையே. என்ன சித்தி இப்படி பேசுற? வேற எப்படா பேசுவாங்க? ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சு திங்கணும். அதை விட்டுட்டு தினமும் இங்க வந்து தின்னுட்டு இருந்தீனா இப்படிதான் பேசுவாங்க. ஏண்டா, இது என்ன ஹோட்டலா இல்ல உங்க சித்தப்பா நடத்திட்டு இருக்க அன்னதானம் மாடமா? வரவன் போறவன்லாம் தின்னுட்டு போறதுக்கு. ஊர்ல இருந்து வரவனுக்கெல்லாம் வடிச்சு கொட்டிட்டு இருந்தா நாங்க அரிசி வாங்கி அழிஞ்சு போயிருவோம். ஏய் இருக்கு, ஏன்டி இப்படி நிதானம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? கிறுக்கு பிடிச்சு போச்சா? நீர் சும்மாரும் இல்ல நம்மளுக்குள்ள நாரி போயிரும். இந்த பாருங்க, இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், அப்படியே உட்கார்ந்துருக்கான். சித்தி யோசிச்சு பேசுங்க. ஊர் உலகத்துல இல்லாத சாப்பாடு எங்க கிடைக்குது? காசை விட்டு எரிஞ்சுனா கூரை மேல 1000 காக்கா. எங்க விட்டறிடா பாப்ப என் ராசா. இருந்தாதானடா விட்டறிவ. எட்டனா கூட இல்லாத வெறும் பையனி அடுத்த வேலை சோறு யார் போடுவான்னு அலையிற? உனக்கு ஏன்டா அந்த சவுடால் பேச்சு? இங்க பாரு, வீட்டு சோத்துக்காக நான் உன இங்க வரல. என் செண்பக இங்க இருக்கிறாள் இருந்தா வந்தேன். செண்பக மட்டும் இங்க இல்லனா நான் ஏன் உன் வீட்டு வாசப்படி மிதிக்க போறேன்? நாய் கூட உன் வீடு வாசப்படி மிதிக்காது. எச்சலைய கூட வலிச்சு தின்னுட்டு தூக்கி போறவதானே நீ. ஊருக்கே தெரியாது, எனக்கு தெரியாது. அது விளக்கு மாத்தாலே அடிப்பேன். சட்டி சட்டியா திங்கிறதெல்லாம் தின்னுட்டு என்னையே வலிச்சு திங்கிறவங்கறியா? ஏண்டா அயோக்கிய பயல, இவ வந்தாளா அதனால இவர் வந்தாராம். அப்படி என்னடா இருக்கு உங்க 2 பேத்துக்குள்ளயும்? சும்மா இரியா. என்ன பேச்சு பேசுறான்? என்னைய கஞ்சாம்பட்டி களிசரங்கிறான். அவனை அதட்டுறதை விட்டுட்டு என்னைய அதட்டுறீங்களா? உம்ம வீரத்தை அவன்கிட்ட காட்டும். ஏய் மானகிட்ட பயலே, கடைசியா உன்கிட்ட சொல்றேன்டா, இது ஒண்ணு சத்திரம் கிடையாது. வரவன் போறவனுக்குலாம் சமைச்சு போடுறதுக்கு. நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா இனிமேல் இங்க வராத, போடா வெளியில. ஆமாமா, நீதான் கடல்ல இருக்கிற மொத்த உப்பு ஃபேக்டரியும் குத்தகை எடுத்து நடத்திட்டு இருக்க. உனக்கு மட்டும் தான் ரோஸ் அதிகமா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் ரோஸ் இல்லாம தான் அலையிறோம். இனிமே நான் இங்க வந்தேன்னு வச்சுக்க, என்னன்னு கேளு. வரேன் இல்ல போறேன். ஏண்டி, அவன் என்னமோ சோத்துக்கு வரல, இந்த புலகத்து ரம்பைய பார்க்கத்தான் வந்தேங்கிறான். அப்படி என்னடி இருக்கு உங்களுக்குள்ள? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து ஒரு பையன் இப்படி சொல்றானா? சும்மா வாடி சொல்லுவான். நீதான் டெய்லி அவனுக்கு வர சொல்றியோ? நீ சொல்லித்தான் அவன் இங்க வரானா? நீங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கு கலாவறதுக்கும் என் வீடுதான் கிடைச்சிச்சோ? நான் என்னங்க லாச்சா வச்சு நடத்திட்டு இருக்கேன் உங்க இஷ்டத்துக்கு கூத்தடிக்கிறதுக்கு? ரொம்ப தான் ராசா பத்துக்கிட்டு வருது. இந்தாயா, முதல்ல அவளை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரோம். ஏமா காலையில இருந்து சாப்பிடவே இல்லையாமே? இதா சாப்பிடுங்க. அண்ணா நீங்களும் சாப்பிடுங்கண்ணே. முதல்ல நீ சாப்பிடுப்பா, நான் ராத்திரி லேட்டா தான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடு. பரவாயில்லண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட சேர்ந்து சீக்கிரமா சாப்பிடுங்கண்ணே. புரிஞ்சுக்கப்பா, சாப்பிட்டு தான் சாப்பிடுவேன். ஓ என்னவோ அவர் போட்டு குழப்பறாரு, நீயும் புரிஞ்ச மாதிரி ஓங்குற. நீ தான் புரியாம பேசுற. அவர் ஒன்னும் போட்டு குழப்பல, போடானால தான் குழப்புறாரு.
நீ அதுக்கு மேல குழப்பற. ஒரு வேளைக்கு 2 வாட்டி சாப்பிடுவாரா? ஐயோ அதெல்லாம் முடியாதம்மா. அது ஏதோ கொஞ்சமா சாப்பிடுவாங்க. ஓகே, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நீ சாப்பிடு. அப்புறம் சாப்பிட்டுட்டு சாப்பிடுவேன் நீங்க? அம்மா என்ன போட்டு கம்பல் பண்ணாத, நீ சாப்பிடுமா. முதல்ல சாப்பிடுமா. தம்முடு, நீ சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சுப்பா. நீ அந்த கடையில பார்சல் வாங்காம வந்துட்டியா? அந்த கடைக்கார ஏதோ புலம்பிட்டியா இருந்தா. நான் வேற போய் அதே இட்லி கேட்டானா அந்த பையக்கு சந்தேகம் வந்து என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் யாரு, இந்த ஊர்ல பிறந்தவாச்சே. அதான் சந்து பந்துல பூந்து அவனை ஏமாத்தி வந்துட்டா. யார் மோகன் இது? யாரோ, நீ சாப்பிடு. யாரோனா அவையே உங்களை ஃபாலோ பண்ணணும்? அதுதான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சே, பேசாம நீ சாப்பிடு. மோகன், பாதி தெரிஞ்சிருச்சு, மீதியை மறைச்சு என்ன பண்ண போற? என்ன விஷயம்னு சொல்லு. ஆர்த்தி, உங்க அப்பாவோட ஆளுங்க வெங்கடேஸ்வரனை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அந்த விஷயத்தை தான் அவர் என்கிட்ட சொல்றாரு. என்ன மோகன், இவ்ளோ நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? நீ தான் ஏற்கனவே பயந்து போய் இருக்கிற, இதை வர சொன்னா இன்னும் கொஞ்சம் பயப்படுவ. அதனாலதான் உனக்கு தெரிய வேணாம்னு மறைச்சேன். பாத்தியா, இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற. புரியாம பேசாத ஆர்த்தி. கல்யாணத்துக்கு ஒரு சின்ன ஏற்பாடாவது பண்ண வேணாமா? அதுக்கு சில ஆளுங்க துணை வேணும். ரத்னா வரட்டும், நான் ஏற்பாடு பண்றேன். சும்மா இரு மோகன். ரத்னா அண்ணன் எப்ப வராரோ அதுக்குள்ள நம்ம கதையை முடிச்சிட்டாங்கன்னா நான் சாகும்போது எங்க அப்பாக்கு மகளா மட்டும் சாக மாட்டேன். அது மட்டும் நிச்சயம். அண்ணே, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? அம்மா, கல்யாணம்ன்றதே ரொம்ப பெரிய விஷயம்மா. என்ன மாதிரி ஒண்ணும் இல்லாத புண்ணாக்கு கல்யாணம் பத்தி என்னம்மா தெரியும்? ஏதோ பொருட்டு வாங்கிட்டு வா, பொருளங்கு வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வரேன். சாவியா பார்க்காதவங்க கிட்ட சுடுகாட்டு பத்தி கேக்குறியம்மா. என்னண்ணே, நாங்க கல்யாணத்தை பத்தி பேசினா நீங்க கர்மாதிய பத்தி பேசுறீங்க. இதான் என்ன லட்சணம். கல்யாணம் பத்தி ஒரு நல்ல வார்த்தை கூட பேசி எனக்கு பழக்கம் இல்லம்மா. அப்படியே காட்டு செடி மாதிரி வளர்ந்துட்டேன். இங்க பாருமா, நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு மோகன் வெளியே போக போய்தா சிக்கலாச்சு. இனிமேல வெளியில எது வேணும்னாலும் நான் பாத்துக்கிறேன், சரியா? நீங்க 2 பேரும் ரத்னம் வர வரைக்கும் வீட்டுக்குள்ள இருங்க. ரத்னமும் வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பத்தி பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம், சரியா? ஆர்த்தி, ரத்னம் தான் பேசுறான். 100 ஆயிஸ் பவனுக்கோ பேசு, என்ன சொல்ற கேளு. ரத்னம் சொல்றா. என்னடா புது மாப்பிள்ள, ராஜஸ்தான்ல லோடு இறக்கிட்டான்டா. ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்கேன்டா. மகாராஷ்டிரா பார்டர் தாண்டி ஆந்திரா பார்டருக்குள்ள நுழைஞ்சிட்டேன்டா. நாளைக்கு காலையில வந்துருவேன், அதான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். சரி ரத்னம். என்ன மோகன், என்ன சொன்னாரு? நாளைக்கு வந்துருவானா? அப்புறம் என்னமா அர்த்தே, அதான் ரத்த நாளுக்கு வர்றேன்ல. உங்க கல்யாணம் பத்தி பேசி நடத்த வேண்டியதெல்லாம் நடத்திடுவான்.